வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோமா? முதலமைச்சர் ஸ்டாலின் வழியில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அதிர்ச்சியில் அதிமுக பாஜக. அதாவது தேய்பிறை அஷ்டமி நாளான கடந்த வெள்ளிக்கிழமையன்று தனது கட்சி பெயரை அறிவித்து நாள் நட்சத்திரம் நல்ல நேரம் பார்க்காமல் பெரியார் வழியில் பகுத்தறிவு பயணத்தை தொடங்கியுள்ளார் நடிகர் விஜய். விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக அவதாரம் எடுக்கும் என்ற ஒரு தகவலைத்தான் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். அதே போல வேகமெடுக்கும் விஜய் மக்கள் இயக்கம் கட்சி பதிவு மாநாடு என நிர்வாகிகள் பாய்ச்சல் ஸ்ட்ராங் ஐ டீமிங் என்ற தலைப்பில் 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு செய்திகளை வெளியிட்டார்கள். அதே போலதான் தற்போது தன்னை நம்பி இருப்பவர்களை காக்க வைக்க விரும்பாமல் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்குவதற்காகத்தான் அறிவித்துள்ள அவர் இதற்காக நாள் நட்சத்திரம் பார்க்கவில்லை, நல்ல நேரம் கூட பார்க்கவில்லை. பெரியார் காட்டிய பகுத்தறிவு பாதையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். இந்த காலத்தில் பகுத்தறிவு கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் கட்சிகளை நாள் நட்சத்திரம் பார்த்துதான் அறிவிப்புகளை வெளியிடுகின்ற நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறார்கள். ஆனால் விஜய் எடுத்த எடுப்பிலேயே சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து கவனம் ஈர்த்துள்ளார். பொதுவாக அரசியல் கட்சியின் பெயரை வளர்வரை சுப முகூர்த்தன் தினத்தில்தான் அறிவிப்பார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக தேய்பிறை அஷ்டமி நாளில் கட்சி பெயரை அறிவித்து உள்ளார். இதன் மூலம் அவர் தன்னை ஒரு பகுத்தறிவுவாதியாகவும் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் காட்டியிருக்கிறார். பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் புத்தகங்களை படிக்க வேண்டும் என சில மாதங்களுக்கு முன்னர் மாணவர்கள் மத்தியில் விஜய் பேசும்போது கூறியதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் மத அரசியலுக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை விஜய் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை போலவே எந்த ஒரு மூட நம்பிக்கையும் நம்பாமல் பகுத்தறிவுவாதியாக தனது கட்சியின் பெயரை எந்த ஒரு நல்ல நாட்களும் பார்க்காமல் அறிவித்து உள்ளார் நடிகர் விஜய். இது தமிழக மக்கள் மத்தியில் பாராட்டப்பட்டும் வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.